நீங்க ஆர்சியா, சிஎஸ்சியா இல்ல பெந்தகோஸ்தா? நான் இந்தியன் கிறிஸ்டியன். நீங்கள் ஒரு இந்துவா? ஆமா, நான் ஒரு இந்தியன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு இந்துவா? சொல்லுங்க. ஆமா, நான் ஒரு இந்து. அப்போ நீங்க வணங்குற தெய்வம்? நான் வணங்குவது கடவுள், தெய்வம் அல்ல. தெய்வம் வேறு, கடவுள் வேறு. இப்பவும் சொல்றேன், நான் ஒரு இந்து. ஆனால் நான் வணங்கும் கடவுள் கிறிஸ்து. ஏனென்றால் இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல, இடத்தின் பெயர். நம் இந்தியாவில் இருக்கிற யாவரும் இந்துக்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள். இந்துக்கள் என்றால் இந்தியர்கள் என்ற அர்த்தம். நம்ம கோயில், சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் வேண்டான்னு உதறி விட்டுட்டு அதான் வெள்ளக்கார கடவுளோட செட்டில் ஆயிட்டேளே. ஜீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யார் போய் சொன்னது? அவர் ஆசியாவில் பாலஸ்தீனத்துல பிறந்தார். அவருக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது, கோட்டு சூட்டும் போட்டதில்ல. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அவர் இந்தியர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல, அவர் உலகத்தின் கடவுள் என்றால் ஏன் இந்தியாவில் அவரை முக்கியப்படுத்துறீங்க? இந்தியாவும் உலகத்துல தானே இருக்கு. இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே என்று சொன்னால், இந்தியாவை படைத்தது இந்து கடவுள் என்றால் வெளிநாட்டை படைத்தது யார்? இந்து மதம் என்றால் இந்திய மதம் என்று பொருள். உலகில் எங்கும் அமெரிக்க மதம், இங்கிலாந்து மதம் என்று ஒன்றுமே இல்லை. இப்படி நாம் பார்க்கும்போது கடவுள் பலராக வேதங்கள், ஆகமங்கள், ஆரண்யகங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த கால முனிவர்கள் எல்லாருமே பாவத்துக்கு பரிகாரமா மனிதனா அவதரிக்கும் கடவுள் தான் பலியாக வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அவருக்கு பேர் தான் நிஷ்கலங்க புருஷா, இயேசு கிறிஸ்து. எல்லா கடவுளும் ஒன்றுதானே? இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுள். பானி, வெள்ளம், நீலு, வாட்டர், கங்கை, கூவம் எல்லாமே தண்ணீர் தான். இவை மதங்களின் பெயர்கள். எந்த தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்க்கின்றதோ அது ஆன்மீகம். அவர் அப்பாவா இருந்தாலும் நீ அவரை கிறிஸ்டியனா பாக்குற, நீ ஹிந்துவா இருந்தாலும் அவர் உன்னை மகனா தான் பாக்குறார். கிறிஸ்தவம் மதம் அல்ல, அது அனுபவம். மதம் மனிதன் கண்டுபிடித்தது. இயேசு கிறிஸ்துவே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே தவிர என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதம் மனிதன் கடவுளை தேடுவது, ஆன்மீகம் என்பது கடவுள் மனிதனை தேடுவது. சத்தியம் ஒன்றுதான் இருக்க முடியும். அந்த சத்தியம் என்ன என்று அறிந்த பின்பு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை. சுவிசேஷம் விதைப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து, நமக்காக வாழ்ந்து, நமக்காக உபதேசம் செய்து, சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நானும் சொல்லுகிறேன். இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இப்பொழுதும் சொல்கிறேன், நான் தேசபக்தனாக இந்து, ஆன்மீகவாதியாக கிறிஸ்தவன். எனது உபன்யாசமோ பிரசங்கமோ சொற்பொழிவோ அதில் இந்திய அரசியல் சட்டம் ஷரத் 25 கீழ் அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தின் அடிப்படையிலும் இந்திய ஜனநாயக நாட்டிலே பேச்சுரிமைக்கு தடையில்லை என்ற நம்பிக்கையிலும் என் கருத்தை பேசினேனே தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து. தம்பி, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? பசுவோட சாணம், சிறுநீர் இதெல்லாம் புனிதமா நினைக்கிற நீ சாணத்தை என் மேல அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டதான் நினைக்கிற. சாணம் தான் நீ நெத்தியில இட்டு இருக்கிற திருநீரா மாறுது. திரு என்றால் கடவுள்,
திருநீர் என்றால் நீற்றப்படுதல், கடவுள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் அர்த்தம். திருநீர் என்பதை சிலுவையில் எனக்காக தன்னைத்தானே அழித்துக் கொண்ட கடவுளின் இன்னொரு பெயரா தான் பார்க்கிறேன். உன்னோட இந்த புனிதமான சாணத்தால என்னை அபிஷேகம் பண்ணி கௌரவிச்ச உனக்கு நெஞ்சார்ந்த நன்றி.